இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 21, தீவினை அச்சம். குறள் எண் 202. தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தனக்கு இன்பம் பயத்தலை கருதி செய்யும் தீவினைகள் பின் அஃது ஒழித்து துன்பமே பயத்தலான் அத்தன்மைவாகிய தீவினைகள் ஒருவனால் தீயினும் அஞ்சப்படும் என்கிறார். நெருப்பாகிய தீ அழிவை செய்தாலும் ஒரு வகையில் நன்மையை செய்கிறது. இப்போது நாம் சமைக்கக்கூடியது குளிர்காலங்களில் வடநாட்டில் குளிர் காய்வது, இப்படி பல நன்மைகளும் செய்கிறது. ஆனால் தீய செயல்களால் எத்தகைய நன்மையும் கிடையாது. அந்த தீய வினைகள் நமக்கு துன்பத்தையே தரும், நமக்கு அழிவையே தரும். அதனால் தீவினை செய்பவர்கள் தீய செயல்கள் அழிவு மட்டுமே செய்யக்கூடியவை. தீயை நெருங்கினால் அது நம்மை சுடும் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதைவிட தீவினைகளின் பக்கம் செல்வதற்கு மிகுதியாக அஞ்ச வேண்டும். தீவினைகள் அழிவை செய்தே தீரும். தீய செயல்கள் தீயினும் அஞ்சப்படும் என்கிறார். அதாவது எப்படின்னா, தீ சர்வசாதாரணமாக கிடையாதுங்க. நம்ம பார்க்குறோம், எத்தனையோ உண்மை சம்பவங்களை பார்க்குறோம். டெல்லி அங்கே தீப்பிடிச்சு இந்த எரிஞ்சிருச்சு, மின்கசிவால் அத்தனை பேர் இறந்தனர், அப்படி இப்படின்னு பார்க்குறோம். இப்போ விமானத்திலே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த மகாராஷ்டிராவினுடைய துணைத் தலைவர், துணை முதல்வர் நினைக்கிறேன், அவர் தீக்கரியில் தான் இறந்தார் விமானத்தில். அப்படி தீயினால் கெடுதலும் உண்டு, தீயினால் செலவு நன்மையும் உண்டு. இல்லைன்னா ஆதிகால மனிதர்கள் சிக்கி முக்கி கல்லை தடவிதான் தீயை உருவாக்கினார். அதற்கப்புறம்தான் சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலை எங்கேயோ பழகிட்டு அவர்கள் தீப்பெட்டி தொழிற்சாலை ஆரம்பித்து தீப்பெட்டி என்ற ஒன்றை கொடுத்தார்கள். அதனால் நாம் எல்லாம் பயனடைகிறோம். அதே சமயத்தில் ஏதாவது சிறு மின்கசிவு ஏற்பட்டால் கூட தீ கெடுத்துவிடும். அதுபோலதான் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவைகள் தீய பயத்தலால் அது தீயை விட கொடியதாக கருதப்படும் என்கிறார். எவ்வளவு 2 வரியில் எவ்வளவு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதான் அவருடைய தனிச்சிறப்பு. மாணவ செல்வங்களே, அதாவது அடுத்தவர்களுக்கு தீவினைகளை நாம் செய்யக்கூடாது என்பதை இப்போதிருந்தே உணர்ந்து விட வேண்டும். இந்த குறளை படித்தவுடன் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் அடுத்தவர்களுக்கு எக்காரணத்தை கண்டும் தீய பழக்கங்களை தீவினைகளை செய்யக்கூடாது அப்படின்றது என்ன ஏற்பட வேண்டும். நீங்கள் படிப்பிலும் உயரலாம், அதே சமயத்தில் ஒழுக்கத்திலும் உயர வேண்டும். ஒழுக்கத்திற்குத்தான் தெய்வப்புலவர் இருக்கிறார். திருக்குறளை படிக்க சொல்கிறது ஒழுக்கத்துக்கு மட்டுமின்றி எல்லாத்துக்குமே இருக்குது. அனைத்து கல்விக்கும் சொல்கிறாரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று சொல்கிறாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்கிறாரு. அப்புறம் தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறாரு. இப்படி ஏன்னா அதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தான் உதாரணம். அவரை 4 வயசில் அனுப்பி விட்டார்கள். 4 வயதிலேயே 4ஆம் வகுப்பு படிக்கையிலேயே பள்ளிக்கூடத்திலிருந்து உங்கள் பையன் மார்க் வாங்க மாட்டாங்க, அவருக்கு சில காது குறைபாடு இருந்தது, அதனால் இவன் எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க, தயவுசெய்து இவனை கூட்டி போயிருங்கன்னு சொல்லி. ஆனால் அதே மனிதன்தான்
இன்றைக்கு நாமெல்லாம் வெளிச்சத்தில் இருக்க மின்சார பல்பை கண்டுபிடித்து நாமெல்லாம் வெளிச்சத்தில் தெரிகிறோம் என்றால் அவருடைய ஆராய்வினுடைய முயற்சி. அது மட்டுமல்ல, அந்த ஆராய்ச்சி கூடம் முழுவதும் தீப்பற்றி எரிந்து கூட அதனை கண்டுகொள்ளாது, அதனை கவலைப்படவே இல்லை. மறுபடியும் அந்த ஆராய்ச்சி கூடத்தை நிறுவி அதாவது மின்சார பல்பை கண்டுபிடித்தார். மற்றவங்களும் கண்டுபிடிச்சாங்க, சும்மா 2 நிமிஷம் எரியும், 1 நிமிஷம் அப்படி எழுச்சி விட்டுறோம். ஆனால் இவர் கண்டுபிடித்தது தான் தொடர்ந்து எரியக்கூடிய ஒரு மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அதனால் உலகம் போற்ற உலகமே இது வெளிச்சம் இல்லாமல் இருந்தது, மின்சார பல்பு இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் இருந்ததுங்க. எனக்கு தெரியும், கிராமத்திலே இந்த ஒரு பெட்ரூம் ஹவுஸ் லைட் இருக்குல்ல, அதை கொண்டு போவாங்க. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராமத்திலே பெட்ரூம் ஹவுஸ் லைட்டு தான் கொண்டு போவேன். ஏன்னா அங்கே கரண்ட் இழுக்கலை, அதனால் அது வந்துருச்சு, மின்சார பல்பு வந்துருச்சு, கரண்ட் இழுக்கலை. அதனால் என்ன சொன்னாங்கன்னா அந்த பெட்ரூம் ஹவுஸ் லைட்டை கொண்டு போனாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு முயற்சியுடன் கண்டுபிடித்து அந்த மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அவர் கடினமாக உழைத்தும் தன்னுடைய விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அந்த மின்சார பல்பு நமக்கு எல்லாம் பயன்படுகிறது, உலகத்துக்கே பயன்படுகிறது. அதற்கு முன்னாடி உலகமே இருட்டில் இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உலகமே இருட்டில் மிதந்தது. இப்போ அவர் கண்டுபிடித்த பின்னாடி தான் உலகம் இருட்டிலிருந்து விலகி வெளிச்சத்துக்கு வந்தது. அதனால் மாணவ செல்வங்களே, தங்களுடைய எண்ணங்களை ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும். ஆனால் படிப்பில் இருந்தாலும் சரி, எந்த துறையை நீங்கள் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த துறையில் தங்களை கவனித்து செலுத்தினால் கண்டிப்பாக நீங்கள் மிளிர்வீர்கள், துளிர்விட மாட்டீர்கள், மிளிர்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய திறன் மற்றவர்களுக்கு பயன்படும். தயவுசெய்து நான் இதோட 9 நூல்கள் எழுதிவிட்டேன். 9 நூல்களிலுமே பெரும்பாலும் மாவட்ட ஆட்சியாளராக வர வேண்டும் அல்லது ஒரு பெரிய மருத்துவராக வர வேண்டும். இப்படித்தான் என்னுடைய கனவுகளை நான் என்னுடைய கற்பனை திறனை அதை புகுத்தியுள்ளேன். என்னுடைய புத்தகங்கள் எல்லாத்திலையும் கற்பனை திறனை புகுத்தியுள்ளேன். அது எப்படின்னா, நல்லா இருக்கிறது மாதிரி புகுத்தியிருப்பேன். ஆனால் எல்லா நூல்களிலும் ஒரு திருக்குறளையாவது குறிப்பிடாமல் எழுத மாட்டேன். அந்த அளவுக்கு திருக்குறளின் மீது எனக்கு பற்று உண்டு, நம்பிக்கை உண்டு. நான் திருக்குறள் முனுசாமிக்கு அடுத்து எத்தனையோ பேர்கள், நியூ காலேஜ் ஹவுஸினுடைய தமிழ்மொழியார் ஐயா அவர்கள், ஆகா எவ்வளவு அற்புதமான அவர் இந்த திருக்குறளை படித்துவிட்டு தெய்வத்திரு மரியாதைக்குரிய தெய்வத்திரு குன்றக்கரிய அடிகளார் அவர்களும் நட்பாகி அவருக்கு உலக திருக்குறள் பேரவையிலே சங்கமனை வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அவ்வளவு அற்புதமாக அவர், அது மட்டும் இல்லை, அவர் அந்த திருக்குறளின் வழியிலே நடந்திருக்கிறார். இப்பவும் அவருடைய வழித்தோன்றலாகிய அவருடைய மகள் கார்த்திகை மணிமொழியனார் அவர்களும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் திருக்குறளை எப்போதும் மறக்க வேண்டாம். திருக்குறளை தினமும் ஒரு குறள் நீங்கள் படித்துவிட்டு உங்களுடைய நாட்குறிப்பில் எழுதி கொள்ளுங்கள். இந்த குறளை இன்று நான் படித்தேன். எப்படி நாட்குறிப்பு, நீங்கள் தினந்தோறும் நாட்குறிப்பை பயன்படுத்த வேண்டும். நன்றி. நாளை மீண்டும் உங்களை ஒரு குறளோடு சந்திக்கிறேன்.